எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயில் காலத்தில் என்ன உணவெல்லாம் சாப்பிட்ணும், என்ன உணவு சாப்பிடக்கூடாது, அதை எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்கின்ற பழமொழிக்கேற்ப இன்றைய அவசர உலகில் நாம் நமது உடலுக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிடாமல் ஏதோ கடனுக்கு என்ற நமது விருப்பப்படி சாப்பிடுவதாலும், நேரத்திற்கு சாப்பிடாமல் கண்டபடி சாப்பிடுவதாலும் மற்றும் நமது உடலுக்கு ஏற்காத உணவு வகைகளை நாக்கிற்கு ஆசைப்பட்டு சாப்பிடுவதாலும் நமது உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை தானாகவே இழந்து விடுகிறது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்மால் சிறப்பால் செயலாற்ற முடியும். ஆகவேதான் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்ன செய்யலாம் என்று பலரிடம் யோசனை கேட்பதும், கூகுளில் தேடுவதும், புத்தகங்களை புரட்டுவதுமாக இருக்கிறோம். உடல் ஆரோக்கியத்துக்கு சரியான உணவு முறை, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை அமைய வேண்டும். அவற்றை சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியமாக இருக்க நன்றாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் உணவு பழக்கமும் மிக முக்கியமானது. நம் உடலுக்கு தேவையான அளவு உணவு உண்ணவில்லை என்றால் நம்மால் உடற்பயிற்சி செய்ய முடியாது. எனவே நாம் சாப்பிடும் உணவுதான் உடற்பயிற்சி செய்வதற்கான வலிமையை கொடுக்கும். உதாரணமாக, ஒரு வீடு தரமாக உறுதியாக கட்டப்பட வேண்டுமானால் அதன் மூலப்பொருட்கள் தரமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் உடற்பயிற்சி, யோகா, நடனம் என எதுவாக இருந்தாலும் அதற்கு உணவு என்ற மூலப்பொருள் மிக முக்கியம். ஒருவர் சரியாக சாப்பிடாமல் எந்த விதமான உடல் உழைப்பும் செய்ய முடியாது. தேவையான சத்துக்கள் இல்லை என்றால் சோர்வடைந்து விடுவர். மேலும் நாம் உண்ணும் உணவில் போதுமான அளவு நீராகாரமும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உடலின் நீர்ச்சத்து குறைந்துவிடும். எனவே மறக்காமல் நம் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். உணவு முறை என்னும்போது நாம் வசிக்கும் இடத்தில் விளையாடக்கூடிய அப்பகுதி மக்கள் உண்ணக்கூடிய பாரம்பரிய உணவுகளாக இருப்பது நல்லது. தென்னிந்தியர்கள் திணை, சம்பா, குதிரைவாலி போன்ற சிறுதானிய உணவுகளை அதிகமாக பயன்படுத்துவர். வயது மற்றும் அவர்கள் மேற்கொள்ளும் உடற்பயிற்சிக்கு ஏற்ப உணவு முறைகள் மாறும். ஒரு சிலர் ஜிம்முக்கு போகாமல் காலையில் சைக்கிள் ஓட்டுவது, நடைப்பயிற்சி மேற்கொள்வது என அவர்களது வசதி, நேரம் மற்றும் உடலுக்கு தகுந்தவாறு உடற்பயிற்சிகளை செய்வார்கள். ஒருவரது தேவை, வாழ்க்கை முறை மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டே உணவு முறை பின்பற்றப்பட வேண்டும். நாம் சாப்பிடும் தட்டை பாதியாக பிரித்து ஒரு பாதி உணவு எளிதாக கிடைக்கும் காய்கறிகளாக இருக்க வேண்டும். மறுபாதி ஏதேனும் தானிய வகை உணவுகள், சாதம் மற்றும் நம்முடைய பாரம்பரிய உணவாக இருக்க வேண்டும். இதில் சைவம் சாப்பிடுவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். புரதத்தின் அளவு சற்று கூடுதலாக இருப்பது நல்லது. இவ்வாறு உணவு முறை, உடற்பயிற்சி என தொடர்ந்து செய்யும்போது உடலில் மிக எளிதாக நீரின் அளவு குறைந்துவிடும். இதனால் உடல் சூடு அதிகரிக்கும். எனவே வாரத்திற்கு 2 முறை தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இளநீர், மோர், எலுமிச்சை ஜூஸ், தயிர், பச்சடி, புடலங்காய், தர்பூசணி, வெள்ளரிக்காய் போன்ற நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இவை உடலின் சூட்டை குறைக்க உதவும். நம்முடைய வாழ்க்கை முறையும் உடல் சூட்டை அதிகரிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீண்ட நேர ஒரே மடிக்கடினே மடியில் வைத்து பயன்படுத்துவது போன்ற பழக்கங்களால் உடல் சூடு அதிகரிக்கும். அதேபோல் நாம் உடுத்தும் உடை கூட சூட்டை அதிகரிக்க செய்யும். இதற்கு நம்முடைய கலாச்சார உடைகளான புடவை, வேட்டி அல்லது லுங்கி அணிவதன் மூலம் உடலுக்கு காற்றோட்டம் கிடைக்கும். அப்போதுதான் எந்த சூழலிலும் தவறாமல் அதை தொடர்ந்து செய்ய முடியும். அத்துடன் தேவைப்பட்டால் உணவில் நிபுணரிடமோ அல்லது உடற்பயிற்சியாளரிடமோ ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம். இது போன்ற வாழ்க்கை முறையை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். எதற்கும் கால நிர்ணயம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அது பல நேரங்களில் தோல்வியை கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு உணவு கட்டுப்பாட்டை உருவாக்குங்கள். பிறகு அதுவே உங்களின் உணவு முறையாக மாறிவிடும். கோடையில் பலரும் சந்திக்கும் பிரச்சனைகளில் ஒன்று டீஹைட்ரஜன் எனப்படும் உடல் வறட்சி. நம்மில் பலர் இதை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. குழந்தைகள் மற்றும் முதியோரை இது அதிகம் பாதிக்கும். கோடையில் தளர்வான பருத்தி உடைகளை அணிவது நல்லது. அதிலும் வெள்ளை மற்றும் மங்கலான நிறம் கொண்ட உடைகளை உடுத்துவது மிகவும் நல்லது. குழந்தைகளுக்கு கோடையில் அணிவதற்கென பிரத்யேகமான உடைகள் கடைகளில் கிடைக்கிறது. அவற்றை அணியலாம். வெள்ளை நிற பருத்தி உடை கோடை காலத்திற்கு ஏற்றது. கோடையில் சூரிய ஒளி நம் உடலில் அதிகம் படுவதால் சோடியம், பொட்டாசியம் போன்றவை அடங்கிய எலக்ட்ரோலைட்டுகள் நமக்கு தேவைப்படும். எலக்ட்ரோலைட்டுகள் அதிகம் கொண்டது இளநீர். இதை அருந்துவதன் மூலம் அதை ஈடுகட்டலாம். வெயிலில் விளையாட செல்லும் குழந்தைகளுக்கு எலக்ட்ரோலைட்டுகள் நிறைந்த இளநீரை குடிக்க கொடுப்பது நல்லது. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இளநீர் தான் மிகவும் சுத்தமானது. இளநீரை காலையில் வெறும் வயிற்றில் அருந்தாமல் 10 மணிக்கு மேல் அருந்துவது சிறந்தது. இது டீஹைட்ரேஷனிலிருந்து நம் உடலை காக்க உதவும்.
கோடையில் குழந்தைகளும் வயதானவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கோடையில் அம்மை, வியர்க்குரு, மெட்ராசை எனப்படும் கண்ணோய் போன்றவையோடு பேன் தொல்லையும் ஏற்படலாம். உடல் சூடு அதிகரித்தால் பேன்கள் பெருகும். எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடைகளில் விற்கப்படும் பேக்கரி பண்டங்கள், ஜங்க் ஃபுட் ஆகியவை குழந்தைகளை கட்டி இழுக்கும். இவற்றை சாப்பிடுவதை தடுக்க வேண்டும். இவற்றுக்கு பதிலாக தர்பூசணி பழம் சாப்பிடலாம். தர்பூசணியில் 92% நீர்ச்சத்து உள்ளது. இது டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் பாதுகாக்கும். வெள்ளரி, திராட்சை போன்றவைகளின் விதைகளிலும் பல ஊட்டச்சத்துகள் இருக்கின்றன. அவற்றையும் சாப்பிடலாம். தர்பூசணி விதைகளை ஊற வைத்து சாப்பிடலாம். இந்த விதைகள் சிறுநீரக கோளாறுகளை நீக்கும். தர்பூசணி பழம் சாப்பிடும்போது அதன் விதைகளையும் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. சுகாதாரமான சூழலில் விற்கப்படும் இதர பழங்களையும் வாங்கி சாப்பிடுவது ஆரோக்கியத்துக்கு நல்லது. தக்காளி சூட்டை தணிக்கும். எனவே கோடையில் தக்காளி சாறு அருந்தலாம். இது நேச்சுரல் சன்ஸ்கிரீனாக செயல்பட்டு சருமத்தையும் பாதுகாக்கும். வெயில் காலத்தில் எலுமிச்சை சாறு அருந்துவதும் நல்லது. இது சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும். மேலும் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும். சர்பத், நன்னாரி சர்பத், நுங்கு, பழக்கலவை போன்றவை உடல் சூட்டை தணிப்பவை. இவை எலக்ட்ரோலைட்டுகளை சமமாக வைத்துக்கொள்ள உதவும். பிஞ்சி வெள்ளரிக்காய் மிகவும் நல்லது. இதில் 90% நீர்ச்சத்து உள்ளது. மேலும் பப்பாளி, ஆரஞ்சு, சாத்துக்கொடி, எலுமிச்சை பழச்சாறுகளும் நல்லது. சீரகம், வெந்தயம் போன்றவை உடல் சூடு தணிக்கும். மேலும் மோர் சூட்டை தணிக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரும் கீரைகள், நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். காலையில் வெறும் வயிற்றில் முள்ளங்கி, வாழைத்தண்டு சாறு குடிப்பது மிகவும் நல்லது. அது உடலில் உள்ள நீர் நன்கு பிரிய உதவுகிறது. மேலும் தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரிக்காய், புதினா, முள்ளங்கி, எள், சீரகம், இளநீர், மாதுளை, கசகசா, வெந்தயம், குளிர்ச்சியான பால் ஆகியவை உடல் சூட்டை தணிக்கும். இப்போது வெயில் காலத்தில் எந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். வெயில் காலத்தில் புளிப்பு, உப்பு, காரம் நிறைந்த உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. மசாலா பொருட்களான பட்டை, மிளகு, லவங்கம் போன்ற பொருள்கள் அதிகமுள்ள உணவுகள் உண்பதை குறைத்தல் நல்லது. எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவதை மற்றும் காஃபி, தேநீர் குடிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். சர்க்கரை மற்றும் கிரீம் அதிகமுள்ள இனிப்பு பண்டங்கள், பலகாரங்கள் போன்றவை தவிர்ப்பது நல்லது. குளிர்ச்சியான குளிர்பானங்கள் மற்றும் ஐஸ் தண்ணீரில் உள்ள குளிர்ச்சி இரத்த குழாய்களை சுருக்கி உடலின் வெப்பத்தை மேலும் அதிகமாக்கி விடுகிறது. மேலும் அதிகளவில் சிறுநீரை வெளியேற்றிவிடும். ஆகவே கோடையில் ஐஸ் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை தவிர்த்து பழச்சாறுகள், இளநீர் போன்றவற்றை பருக வேண்டும். வெயில் காலத்தில் கத்தரிக்காய், கிழங்கு வகை மற்றும் மாவு வகை உணவுகளை அடிக்கடி உண்பதை தவிர்க்க வேண்டும். பயிறு, எள்ளு, ராகி, அதிக மைதா உணவுகள், வேர்க்கடலை போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். அன்றாடம் நாம் சாப்பிடும் பால் பொருட்களான சீஸ், பால், தயிர் போன்றவை உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டவை. எனவே இவற்றை கோடையில் அளவாக சாப்பிடுவது நல்லது. கோடை காலத்தில் நண்டு, சிக்கன், இறால் போன்ற அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் அவை சில சமயங்களில் சூட்டை கிளப்பி வயிற்றுப்போக்கை உண்டாக்கி உடலில் இருந்து நீரை வெளியேற்றிவிடும் வாய்ப்பு உள்ளது. உலர் பழங்கள் மிகவும் ஆரோக்கியமானவைதான். ஆனால் அதில் உடலை வெப்பப்படுத்தும் தன்மையும் அதிகம் உள்ளது. கோதுமை மாவினால் செய்யப்படும் சப்பாத்தி செரிமானம் ஆவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும். இதனால் இந்த நேரத்தில் உடல் வெப்பமானது அதிகரிக்கும். எனவே பகல் நேரத்தில் சப்பாத்தி சாப்பிடுவதற்கு பதிலாக சாதத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. எண்ணெயில் பொரித்த அல்லது வறுத்த உணவுகளை அதிகம் சாப்பிட்டாலும் உடல் வெப்பம் அதிகரிப்பதோடு வாயு தொல்லையும் உண்டாகும். ஆடு, கோழி, மீன் இறைச்சிகளை கோடை காலத்தில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் சாலையோர கடைகளில் விற்கப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகைகளும் சாப்பிடக்கூடாது. வெயில் காலத்தில் வெயிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். கோடை காலத்தில் தண்ணீர் அதிக அளவு அருந்துவது மிகவும் அவசியம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இயல்பாக தண்ணீர் அருந்தும் அளவை விட வெயில் காலத்தில் 1 லிட்டர் தண்ணீர் அதிக அளவு அருந்த வேண்டும். வெயில் காலத்துக்கு உகந்த உடைகள் என்றால் பருத்திகள் தான். பருத்தி ஆடைகளுக்கு வியர்வையை உறிஞ்சும் பண்பு உள்ளதால் வெளியில் செல்லும் போது பருத்தி ஆடைகள் உடுத்துங்கள். கையில் எப்போதும் ஒரு பாட்டில் தண்ணீர் வைத்திருங்கள். முடிந்தால் அதில் எலுமிச்சை அல்லது சீரகம் போன்றவற்றை கலந்து அருந்தலாம். வெயிலில் செல்ல வேண்டியிருப்பவர்கள் சன்கிரீம் லோஷன்களை பயன்படுத்தலாம். அதிக சூடான உணவுகள், காரமான உணவுகள் மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை வெயில் காலத்தில் தவிருங்கள். இவை உங்களுக்கு அஜீரணம், வயிற்றெரிச்சல் போன்றவற்றை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.